நம்ம கிட்ட ஒரு iPhone 13 இந்த கண்டிஷன்ல இருக்குது. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஆக்சுவலி இதுல பாத்தீங்கன்னா பேக் டோர் தான் மாத்தலாம்னு இருந்தோம். ஆனா பாடி ஃபுல்லாவே நமக்கு வந்து டேமேஜ் ஆயிருக்குது. மெயினா வந்து கேமரால நிறைய ஸ்கிராச்சஸ் இருக்குது. நம்ம வந்து ஃபுல் பாடியே மாத்த போறோம். சிம் ட்ரே, பட்டன்ஸ், ஃபுல் பாடி பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்குதுன்னு பல இருக்குது. இப்போ நம்ம இதுல இருக்கிறதெல்லாம் இதுக்கு மாத்த போறோம். கிட்டத்தட்ட 2 hours கஷ்டப்பட்டு நம்ம ஃபுல்லாத்தையும் இதுக்கு மாற்றியாச்சு. நம்ம வந்து பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குது. புது பேட்டரி அப்படியே நம்ம போட்டோம் அப்படின்னா எரர் மெசேஜ் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இதில் இருக்க அந்த BMS போர்டை மட்டும் கழட்டி இந்த செல்லில் மாட்டிக்கலாம். அப்படி நினச்சி தான் பார்த்தீங்கன்னா பேட்டரியில் இருக்க BMS-ஐ கலட்டினேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா பேட்டரி BMS-ஐ மாட்ட முடியல. ஏன்னா அதுக்கு தனியாக ஸ்பாட் வெல்டிங் மிஷின் ஒன்று இருக்குது. அது நம்ம கிட்ட கிடையாது. அதனால எனக்கு ஆன பாதிப்பு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேட்டரி நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். என்ன மாதிரி இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையெல்லாம் யாரும் பண்ணிடாதீங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வேற ஒரு நல்ல குவாலிட்டியான பேட்டரி வாங்கிட்டேன். இந்த பேட்டரி நமக்கு போட்டாலும் ஜென்யூன் பேட்டரின்னு தான் வரும். இந்த ஸ்டிக்கரை நம்ம உரிச்சுக்கலாம். அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே ஃபிட் பண்ணிடணும். சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து டிஸ்பிளே மாட்டிக்கலாம். பாருங்கள், டிஸ்பிளே மாட்டியாச்சு, பேட்டரி மாட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இது ஏன் தெரியுமா அப்படி வருது? இதை கழட்டும் போது லைட்டாக தான் அப்படி பண்ணேன். ஏன்னா இதுவே இதில் போட்டிருக்க டிஸ்பிளேவே டூப்ளிகேட் டிஸ்பிளே தான். ஆனால் இதில் அவங்க பண்ண நல்ல விஷயம் என்னன்னா, நமக்கு டிஸ்பிளே வந்து எந்த ஒரு எரர் மெசேஜும் வரல. அந்த மாதிரி இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து டிஸ்பிளே சோலி முடிஞ்சுது. பஸ்ஸுக்கு டிக்கெட் 5 ரூபா, பூ 50 ரூபா, முகரைய பாரு. ஸோ அதனால் நான் வந்து வேறு டிஸ்பிளே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மைக் செக்ஷனை வந்து நான் கழட்டி ஆல்ரெடி இதில் கழட்டி புதுசில் மாட்டிட்டேன். பயந்துட்டேன். பேட்டரி என்ன கனெக்ட், பேட்டரி என்ன கனெக்ட், ஐயா ஐயா, இந்த ஒரு சொட்டு மதர் போர்டில் விழுந்திருந்தா என்ன ஆகுது? அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா. எஸ் 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 ஆன் ஆயிடுச்சு. நமக்கு டிஸ்பிளே மட்டும் நமக்கு வந்து அன்னோன் பார்ட் காமிக்குது. பேட்டரி ரீஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஜென்யூன் பேட்டரி மாதிரி காமிச்சிரும். மற்றபடி நமக்கு எல்லாம் பக்காவாக ஒர்க் ஆகுது. நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூ. ஃபைனலாக பாட்டம் ஸ்க்ரூவும் போட்டாச்சு. பக்காவாக இருக்கு பாருங்க ஃபோன் நமக்கு. அவ்வளோதான்.